கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்களையும் கழகத்தினுடைய காவல் தெய்வம் இன்றைக்கு நம்மளை எல்லாம் ஆன்மாக இருந்து ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு இதய புரட்சித் தலைவி அம்மாவர்களின் பள்ளி மதுரை மாநகர் மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாண்புமிகு இதய புரட்சித் தலைவி அம்மாவுடைய 71வது பிறந்த நன்னாளை முன்னிட்டு இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாநாடு போன்ற மிகப்பெரிய பொதுக்கூட்டத்துடைய தலைவர் மதுரை மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல்மிகு செயலாளர் அன்பு சகோதரர் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் திரு செல்லூர் கே ராஜ் அவர்களை சிறப்பான இந்த கூட்டத்திற்கு முன்னிலை பொறுப்பை ஏற்று கூட்டத்திற்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற மதுரை புறநகர் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழக செயலாளர் கழகத்தினுடைய மூத்த முன்னோடி சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய அருமை அண்ணன் திரு வி ராஜன் செல்லப்பாணன் அவர்களை சிறப்பான இந்த கூட்டத்திற்கு வரவேற்பை நல்கியிருக்கின்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் திரு புது கே துரைப்பாண்டியன் அவர்களை அண்ணன் திரு சி தங்கம் அவர்களை திரு வில்லாபுரம் ஜே ராஜா அவர்களை திரு பி கருப்பசாமி அவர்களை தளபதி திரு ஆர் மாரியப்பன் அவர்களை திரு பி எஸ் கண்ணன் அவர்களை திரு எம் மகேந்திரன் அவர்களை திரு அண்ணா நகர் எம் என் முருகன் அவர்களை திரு கே ஜெயபால் அவர்களை ஜெயவேல் அவர்களை திரு எம் எஸ் செந்தில்குமார் அவர்களை பறவை திரு சி ராஜா அவர்களை திரு எஸ் என் ராஜன் அவர்களை வக்கீல் திரு எம் ரமேஷ் அவர்களை நிலையூர் திரு எம் முருகன் அவர்களை திரு ரா முத்துக்குமார் அவர்களை திரு எஸ் முனியாண்டி அவர்களை திரு ஏ ராமகிருஷ்ணன் அவர்களை சிறப்பான இந்த கூட்டத்தில் எனக்கு முன்னாலே நல்ல பல கருத்துக்களை சுருக்கமாக பேசினாலும் சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற கழக மாண்புமிகு அம்மா பேருடைய இணைச் செயலாளர் திரு ஆர் என் கண்ணன் அவர்களை கழக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசனுடைய இணைச் செயலாளர் திரு ஆர் எஸ் முத்துசாமி அவர்களை ஆற்றல் மிகுந்த தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் துகிலி நல்லுச்சாமி அவர்களை தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் திரு ஏஜே ஏங்கல்ஸ் அவர்களை சிறப்பான இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்து தங்களுடைய முழு ஒத்துழைப்பை நல்கிக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் முத்துராமலிங்கம் அவர்களை மாநில கழக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய செயலாளர் ஜெயச்சந்திரன் அவர்களை வருகை புரிந்திருக்கின்ற மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்களை கழக எம்ஜிஆர் இளைஞருடைய இணை செயலாளர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் திரம்பர் சுரேஷ் அவர்களை கழக எம்ஜிஆர் இளைஞருடைய துணை செயலாளர் அருமை சகோதரர் எம் எஸ் பாண்டியன் அவர்களை கழக எம்ஜிஆர் இளைஞருடைய துணை செயலாளர் அருமை சகோதரர் சோலை எம் ராஜா அவர்களை வருகை வந்திருக்கின்ற முன்னாள் பொறுப்பு மாநகரத்தினுடைய மேயர் திரு கு திரவியம் அவர்களை பொதுக்குழு உறுப்பினர் திருமதி கே சண்முகவல்லி அவர்களை
வருகை விருந்திருக்கின்ற கழகத்தினுடைய முன்னோடிகள் திரு எஸ்.கே. ஜெயபால் அவர்களே, திரு எம். ஜமால் மைதீன் அவர்களே, திரு பி. சீதாராமன் அவர்களே, திரு ரா. அரவிந்தன் அவர்களே, திரு எம். தமிழ்ச்செல்வன் அவர்களே, திரு எம். சக்திமோகன் அவர்களே, திரு எம். ரவிச்சந்திரன் அவர்களே, திரு எஸ். முத்துராமலிங்கம் அவர்களே, திரு வே. இந்திராணி அவர்களே, திரு எம். குமுதா அவர்களே, திரு ஏ. இந்திரா அவர்களே, ஜே. மாணிக்கம் அவர்களே, ரமணி அவர்களே, ராஜீவ் காந்தி அவர்களே, ஏ. சுந்தரா அவர்களே, வி. விஜயகுமார் அவர்களே, ஜி. என். அன்புச்செழியன் அவர்களே, கலைச்செல்வம் அவர்களே, சிங்கம் மணிகண்டன் அவர்களே, ராணி நல்லிசாமி அவர்களே, புதுர் சி. மோகன் அவர்களே, ஸ்வீட் கடை சந்திரசேகர் அவர்களே, டி. கஜேந்திரன் அவர்களே, திரு கண்ணகி பாஸ்கரன் அவர்களே, ஐ. அப்துல்லா அவர்களே, வில்லாபுரம் ரமேஷ் அவர்களே, வருகை விருந்திருக்கின்ற மாநகர் மாவட்ட கழகத்தில் வட்டக்கழக செயலாளராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்களை, நிர்வாகிகளை, பொறுப்பாளர்களை, மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளை, பொறுப்பாளர்களை, பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகளை, செயலாளர்களை, பொறுப்பாளர்களை, வருகை விருந்திருக்கின்ற முன்னாள் மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள், நாடாளுமன்ற சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர்கள், உள்ளாட்சி மன்றத்தினுடைய முன்னாள் பிரதிநிதிகள், எம்ஜிஆர் மன்றம், மாண்புமிகு அம்மா பறவை, இளைஞரணி, மகளிரணி, மாணவரணி, அண்ணா தொழிற்சங்கம், வழக்கறிஞர் பிரிவு, விவசாய பிரிவு, சிறுபான்மையினர் பிரிவு, மீனவரணி, இலக்கிய அணி, அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி, இளைஞர் இளம்பெண்கள் பாசறை, தகவல் தொழில்நுட்ப அணி, கூட்டுறவு சங்க நிர்வாகிகள் மற்றும் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் இட்ட ஆணையை ஏற்று கழகத்தில் பல்வேறு இலைகளில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு கழக பணிகளை ஆற்றலுடன் கடமையினரோடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அத்துணை கழகத்தினுடைய நிர்வாகிகளை, பொறுப்பாளர்களை, வருகை விரிந்திருக்கின்ற பெரியவர்களை, திரளாக வருகை விரிந்திருக்கின்ற தாய்மார்களை, சகோதரிகளை, நிறைமுறையாக நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற லக்கி எம். முருகன், ஆட்டோ பி. விஜயன், ஹரிராமன், கே. ராஜாராம், நேருநகர் கணேசன், எஸ். ராதாகிருஷ்ணன், சி. ஆர். கதிரவன், ஆர். சக்திவிநாயகர் பாண்டியன், எம்.எஸ்.கே. மல்லன், வில்லாபுரம் போஸ், கேபிள் எம். பார்த்தசாரதி, ஆர். பாஸ்கரன், ஏவிஎஸ் பிரிட்டோ, எஸ்.எம்.டி. ரவி, ஒய்.ஜி. மகேந்திரன், ஆர். கோட்டைசாமி, குமாரசாமி, பைக்கரா முத்துவேல், கீழ்மாத்தூர் பி. எம். தங்கராஜ், ஆர். சாந்தாராம், புதூர் சுரேஷ், எஸ். பூமிநாதன், இர்பான் ஆகிய கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளை, சகோதர சகோதரிகளை, வரிசையாக அனைவரு பேரையும் இங்கு குறிப்பிட்டிருக்கின்ற பேரையெல்லாம் நான் சொல்லிவிட்டேன். யாராவது பெயர் விடுபட்டிருந்தால் தயவு கூர்ந்து என்னை பொறுத்து கொண்டு மன்னித்து, இந்த பெயர்களை மட்டும்தான் எனக்கு டிக் பண்ணி கொடுத்திருக்கிறார்கள், அதற்கு சொல்லாமல் விடுபட்டு போனதற்கு நான் காரணமல்ல. இதை டிக் பண்ணி கொடுத்தவர்கள் யார் என்று நீங்கள் தீர விசாரித்து அவர்களுக்குரிய தண்டனையை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆக இந்த சிறப்பான கூட்டத்திற்கு எனக்கு முன்னாலே பேசிய அருமை சகோதரர், மதுரை மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல்மிகு செயலாளர், கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கே. செல்லூர் ராஜ் அவர்கள் இங்கு தனக்கே உரிய பாணியில் எப்படி பேசினால் மக்களை கவர முடியும் என்று அவருக்கு அந்த தத்துவம் அவருக்கு தெரியும். அது சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, மக்களை கவர்கின்ற வகையில் அவர்கள் எண்ணங்களை அனைத்தையும் தன் பக்கம் ஈர்க்கின்ற ஒரு ஈர்ப்பு சக்தி அவரிடம் இருக்கிறது. உண்மையிலேயே நான் மதுரை மாவட்டத்திற்கு இங்கே வந்து பேசுவதில் எப்பொழுதுமே எனக்கு ஒரு தனிப்பட்ட மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நம்முடைய மதுரை மாவட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வீர வரலாற்றில் ஒரு அடிப்படை உரிமை மதுரை மாவட்டத்திற்கு உண்டு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உடைய காலத்திலும் சரி, புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாவுடைய காலத்திலும் சரி,
எந்த ஒரு அரசியல் நடவடிக்கைகளை அவர்கள் மனதில் பட்டதை எடுப்பதற்கு முன்னால் அந்த நடவடிக்கையை முதலில் சொல்லுகின்ற மாவட்டம் நம்முடைய மதுரை மாவட்டம் தான் என்பதனை நாம் பெருமையோடு வரலாற்றில் பதிவு செய்திருக்கின்றோம். ஏன் என்று சொன்னால் மதுரை மாவட்டத்தில் சொன்னால் அது தமிழ்நாடு முழுவதும் எதிரொலிக்கும். அந்த அளவுக்கு இங்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியை மற்றவர்களுக்கு பாடமாக, மற்றவர்களுக்கு தமிழகத்தில் இருக்கின்ற மற்ற மாவட்டங்களுக்கு வழிகாட்டியாக இங்கு இருக்கின்ற கழகத்தினுடைய தூய தொண்டர்கள் காட்டுகின்ற ஆர்வம், இயக்கத்தின் பால் அவர்கள் காட்டுகின்ற பேரார்வம், இவைகளெல்லாம் மற்ற மாவட்டங்களில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணாவின் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களிலிருந்து தலைவர்கள் வரை பின்பற்றக்கூடிய மிகப்பெரிய எழுச்சியாக, செயலாக, கடமையாக அது இன்றைக்கும் நிலைத்து நிற்கிறது. அதிலும் எங்களை பொறுத்தவரை, என்னை பொறுத்தவரையில் நாம் எல்லாம் ஒரே மாவட்டத்தில் இங்கிருந்து முதலில் அடுத்த அண்ணனாக திண்டுக்கல் மாவட்டம், நாங்கள் கடைக்குட்டியாக தேனி மாவட்டம். உங்களுடைய இளைய சகோதரனாக இருந்து நான் இந்த கூட்டத்தில் உங்கள் முன் பேசுவதற்கு இந்த அளவுக்கு உயர்ந்ததற்கு மிகப்பெரிய காரணம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் என்பதனை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதற்கு வழிகாட்டியவர்கள் இப்படித்தான் அரசியலில் அடியெடுத்து வைக்க வேண்டும். ஒரு இயக்கத்தில் ஈர்ப்புள்ள தொண்டராக எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய தேனி மாவட்டத்தினுடைய தொண்டர்கள் முதல் தலைவர்கள் வரை எங்களுக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள் என்பதனை இந்த அளவுக்கு நாங்கள் ஒரு தொண்டன் என்ற நிலையிலும் இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நிலையில் இருக்கின்ற ஒரு பொறுப்புடை கட்சியில் ஒருங்கிணைப்பாளர் என்ற பொறுப்பை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை ஆதாரமாக மதுரை மாவட்டத்தினுடைய தொண்டர்கள் தான் என்பதனை இங்கே நான் நெஞ்சை நிறுத்தி எங்கு சென்றாலும் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இன்றைக்கு மாண்புமிகு இதயம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மாவுடைய பிறந்த நன்னாளை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதுவும் எழுச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அத்தனுடைய மேடையில் இருப்பவருடைய திருமுகங்களிலும் இங்கே அமர்ந்திருக்கின்ற பெரியவர்கள், தாய்மார்கள், சகோதரர், சகோதரிகள் அனைவருடைய திருமுகங்களிலும் மகிழ்ச்சியாக மாண்புமிகு அம்மாவுடைய பிறந்த நன்னாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அம்மா அவர்கள் இன்றைக்கு நம்மிடம் இல்லை என்றாலும் வானத்து தெய்வமாக இருந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் நம்மளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய இந்த இயக்கம், நாம் இந்த இயக்கத்தை ஒரு மாபெரும் இயக்கமாக உருவாக்கி தந்திருக்கின்றோமே, இதை நம்முடைய விசுவாசமிக்க தொண்டர்கள் எவ்வாறு இவரை பற்றியெல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை மாண்புமிகு அம்மா அவர்கள் வானத்தில் தெய்வமாக இருந்து கழகத்தினுடைய காவல் தெய்வமாக இருந்தது இந்த இயக்கத்தை இன்றைக்கு கண்ணும் கருத்துமாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர், இன்றைக்கு மாண்புமிகு இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சமுதாய சீர்திருத்தத்திற்காக வாழ்ந்தவர் தந்தை பெரியார் அவர்கள் தனிச்சமுதாயம் தலை நிமிர்ந்து நடப்பதற்காக வாழ்ந்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் ஏழை தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காகவே வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இந்த முப்பெரும் தலைவர்களின் அன்பு, அறிவு, ஆற்றல் ஆகிய குணங்களை ஒருங்கே பெற்ற ஒரே தலைவராக மாண்புமிகு அம்மா அவர்கள் இன்றைக்கு நம்மளை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தில் கழகத்தினுடைய பொதுச் செயலராக 27, 28 ஆண்டு காலம் கழகத்தின் பொதுச் செயலராக பொறுப்பேற்று நம்முடைய இயக்கத்திற்கு வந்த வேதனைகள், சோதனைகள் இந்த இயக்கத்தை அழித்துவிட வேண்டும் என்று திமுக மற்றும் பல்வேறு இயக்கங்கள், கட்சிகள் செய்த முயற்சி எல்லாம் முறியடித்து எந்த நோக்கத்திற்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ அந்த இயக்கத்தை
ஒரு சிறு குண்டுமணி அளவு கூட சேதமில்லாமல் புரட்சித் தலைவர் அவர்கள் மறைகின்ற பொழுது 18 லட்சம் உறுப்பினர்கள் கொண்ட நம்முடைய இயக்கம், அம்மாவுடைய கடுமையான உழைப்பு, 28 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தின் பொதுச் செயலாளராக இருந்து இன்றைக்கு 1.5 கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டர்களை கொண்ட மாபெரும் இயக்கமாக, எந்த கொண்டாடி கொண்டாலும் வந்தாலும் அசைக்க முடியாத எதிர்கோட்டையாக மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கி நம் கைகளை தந்திருக்கிறார். இந்த இயக்கத்தில் சாதாரண தொண்டனாக இருப்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை என்ற நிலையை மாண்புமிகு அம்மா அவர்கள் அரசியல் அரங்கத்தில் உருவாக்கி தந்திருக்கிறார். புரட்சித் தலைவர் அவர்கள் 10 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தொடர்ந்து வெற்றி பெற்று நல்ல வள திட்டங்களை நாட்டு மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, வாழ்க்கையின் பொருளாதாரத்தில் கீழ்த்தட்டில் இருக்கின்ற மக்களுக்கு தன்னுரிமை திட்டம் மற்றும் சரித்திர திட்டங்கள், சத்துணவு போன்ற சரித்திர திட்டங்களை தந்த முதலமைச்சராக 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான சீர்மிகு ஆட்சியை தமிழக மக்களுக்கு வழங்கினார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தொடர்ந்து மாண்புமிகு அம்மா அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 17-18 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக, நல்ல வள திட்டங்களை தந்த முதலமைச்சராக, அந்த திட்டம் தொலைநோக்கு திட்டமாக மக்களுடைய திருக்கரங்களில் நேரடியாக கிடைக்க செய்த ஆட்சியை மாண்புமிகு அம்மா அவர்கள் தந்தார்கள். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு 27-28 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி என்ற உரிமையை பெற்று இன்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை நம்முடைய அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்து வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆக தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் நாடு சோதமடைந்ததற்கு பின்னால் ஒரு தனிப்பட்ட இயக்கம், கட்சி 28 ஆண்டு காலம் ஆட்சிய உரிமையை நிறைவு செய்து இன்றும் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கின்ற பெருமையை நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் இருக்கிறது. வேறு எந்த கட்சிக்கும் தமிழகத்தில் இல்லை என்ற நிலையை மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மாண்புமிகு அம்மா அவர்களும் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் கட்சி, ஒரு பக்கம் ஆட்சி. இவை இரண்டையும் மிக உயர்ந்த உன்னத இடத்தில் கொண்டு போய் நிலைநிறுத்தி இருக்கின்றார்கள் அந்த இருவரும் மாபெரும் தலைவர்கள். இந்த மாபெரும் தலைவர்கள் இந்த இயக்கத்தை இந்த உச்ச நிலைக்கு கொண்டு போய் நிலைநிறுத்தியது அவர்கள் ஆட்சியை கிட்டத்தட்ட ஒரு 45, 46, 47 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தில் செய்த தியாகம். இந்த தியாகம் எவ்வாறு உருவாக்கப்பட்டது? இந்த இயக்கம் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம், தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கமாக இருப்பதன் காரணமாகத்தான் இந்த இயக்கம் இன்றைக்கும் புது பொலிவோடு, இன்றைக்கு எழுச்சியோடு தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை கட்சிகளின் காட்டிலும் ஆட்சியில் இருக்கின்ற நேரத்தில் நாட்டு மக்களுடைய நலனை பற்றியே சிந்திக்கின்ற ஒரே கட்சி, இயக்கம், அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சிதான் மாண்புமிகு அம்மாவுடைய அரசுதான் என்ற நிலையை நாம் இன்றைக்கு நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம். அதிலும் 2011 இருந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் நாட்டு மக்களுக்கு செய்த திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள், தொலைநோக்கு திட்டங்கள் இன்றைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அம்மாவுடைய அரசு அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன திட்டத்தை கூட நாம் கைவிடவில்லை. இல்ல பெரிய திட்டமாக எவ்வளவு பெரிய நிதிச்சுவை இருந்தாலும் அந்த திட்டத்தையும் நாம் இன்றைக்கு தொடர்ந்து மக்களுக்கு, மக்களுடைய திருக்கரங்களில் நேரடியாக கிடைக்கின்ற செய்கின்ற ஆட்சி இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் மக்கள் அனைவரும் எந்த தேர்தல் வந்தாலும், அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி மன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக சரி, உள்ளாட்சி மன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, கூட்டுறவு தேர்தலாக இருந்தாலும் சரி, வெற்றி மீது வெற்றி வருகின்ற மக்கள் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே இயக்கத்துக்கு தான் இன்றைக்கும் தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு மிகப்பெரிய காரணம் மாண்புமிகு அம்மா அவர்கள் 2011 தொடர்ந்து நாட்டு மக்களுக்கு செஞ்ச திட்டங்கள். இன்றைக்கு நம்முடைய எதிர்க்கட்சிகள் நம்மை எவரையாவது வீழ்த்தி விட வேண்டும் என்று
பலவாறு சதி திட்டங்களை தீட்டி மக்களுக்கு தவறான கருத்துக்களை பிரச்சாரமாக கொண்டு செய்கின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவரை போலவே டிடி தினகரன், நம்முடைய அருமை நண்பர் செல்வராஜ் அவர் சொன்னார், நான் பேசாமல் விட்டது நாளை திருப்பரங்குன்றத்தில் நான் வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். தினகரனும் இந்த ஆட்சியை 2 நாளில் கவிழ்த்து விடுவேன், 1 வாரத்தில் கவிழ்த்து விடுவேன், 1 மாசத்துல கவிழ்த்து விடுவேன் என்று சவால் விட்டார். அவர் சவால் விட்டு இப்ப 2 ஆண்டு முடிய போகிறது. 2 ஆண்டு முடிய போகிறது. இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று முதலில் வந்து இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு போனார். யாரே தினகரன். இரட்டை இலை சின்னம் தினகரன் அவர்களே உங்களுக்கு கிடையாது. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு ஒன்றுபட்டு நடத்தி கொண்டிருக்கின்ற நமக்குத்தான் என்று ஒரு தீர்ப்பு, நல்ல தீர்ப்பை வழங்கியது. இவர் என்ன செஞ்சாரு? உச்ச நீதிமன்றத்துக்கு போனார். இந்தியாவிலே தலைமை நீதிமன்றம் அதுதான். அந்த நீதிமன்றம் வழக்கை விசாரிச்சு இத டெல்லி உயர் நீதிமன்றம் விசாரிச்சு தீர்ப்பு கூறணும்னு சொல்லி அவங்களுக்கு கீழே அடிச்சு விட்டாங்க. டெல்லியில் டெல்லி உயர் நீதிமன்ற வழக்கை தீர விசாரணை பண்ணி நேற்று முன்தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெயரும் இரட்டை இலை சின்னம், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வெற்றி சின்னம் இரட்டை இலை சின்னமும் தொண்டர்கள் முழுமையாக இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நமக்குத்தான் இதற்கு சொந்தம் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இதுதான் இன்றைக்கு இது யார் தந்த தீர்ப்பு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தந்த தீர்ப்பு, புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் தந்த தீர்ப்பு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இந்த இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கத்தான் தொடங்கினார்கள். மாண்புமிகு அம்மா அவர்களும் இந்த இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கமாக தான் வளர்த்தார்கள். ஆட்சியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மக்களாட்சியாக தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நிறுவினார்கள். மாண்புமிகு அம்மா அவர்களும் மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரே ஆட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்றுதான் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்களும் ஆட்சியில் இன்றைக்கு நல்ல திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நம்மை எதிர்த்தவர்கள் எதிர்க்கட்சிகள் அம்மா அவர்களுக்கு அவர்கள் செய்ததை தவறிவிட்டார்கள், செய்ய தவறிவிட்டார்கள் என்று பல்வேறு பொய் பிரச்சாரங்களை கொண்டு நிலைநிறுத்தியிருக்கிறார். அம்மா அவர்கள் 2011 ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இதை ஒரு நல்ல ஆட்சியாளர்கள் அனைத்து மக்களுக்கும் நிறைவாக தந்திட வேண்டும். அதைத்தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் செய்தார்கள். ஆட்சி பொறுப்பேற்றவுடன் 20 கிலோ அரிசியை மாதந்தோறும் விலையில்லாத அரிசியாக அனைத்து குடும்பத்தை வைத்திருக்கின்ற 2 கோடி குடும்பத்தை வைத்திருக்கின்ற மக்களுக்கு, குடும்பங்களுக்கு வழங்கினார்கள். தமிழகத்தில் இருக்கின்ற குடிசையில் இருக்கின்ற குடிசை வாழ் மக்களுக்கு நிரந்தரமான வீடுகள் கட்டுத்தருகின்ற திட்டத்தின் மூலமாக பசுமை வீடுகளாகவும் இன்றைக்கு குடிசைகளற்ற கிராமங்களாகவும், குடிசைகளற்ற பேரூராட்சிகளாகவும், குடிசைகள் அற்ற நகராட்சிகளாகவும், குடிசைகள் அற்ற மாநகராட்சிகளாகவும் தமிழகத்தை உருவாக்கிட வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற குடிசைகளுடைய எண்ணிக்கை கணக்கெடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 13-14 லட்சம் குடிசைகளுக்கு கணக்கிடப்பட்டு இன்றைக்கு அந்த திட்டம் 2023க்குள் அனைத்து ஏழை எளிய மக்களுக்கு, குடிசையில் வாழ்கின்ற மக்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்படும் என்று அறிவித்து இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 2023க்குள் தமிழகம் குடிசைகளற்ற மாநிலமாக, இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக விளங்கும் என்பதனை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. அம்மா அவர்கள் தமிழ் திருநாள் பொங்கல் திருநாள் என்று பொங்கல் பரிசு கொடுத்தாங்க. பச்சரிசி, வெள்ளம், நெய், கிஸ்மிஸ் பழம், முந்திரி பருப்பு, கரும்பு இதெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அம்மாவுடைய அரசு கூடுதலாக நாம் 1000 ரூபாய் சேர்த்து கொடுத்திருக்கிறோம்.
மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நாளை மறுதினம் திங்கட்கிழமை நம்முடைய முதலமைச்சர் 60 லட்சம் ஏழை எளிய மக்களுக்கு எவ்வளவு கொடுக்க போறாங்க? 2000 ரூபாய். இது அப்ப பயங்கர ஞாபகம். நாங்க சும்மா இருந்தா நீங்க விட மாட்டீங்க. 2000 ரூபாய் கொடுக்கிற திட்டத்தை திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு ஆரம்பிக்கிறார்கள். அதையும் மக்கள் பெற்று மகிழ்ச்சியோடு இருக்கத்தான் போகிறார்கள். இதை அறிவிக்க மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த திட்டத்தோடு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அரசும் புதிய திட்டங்களை நாட்டு மக்களுக்கு மக்களுக்கான திட்டங்களை அறிவிக்க ஒரு பக்கம் புதிய காய்ச்சல் மாதிரி ஸ்டாலினுக்கு என்ன செய்வதை கையை பேசி கொண்டிருக்கிறார். பொதுவாக மாண்புமிகு அம்மா அவர்களை பொறுத்தவரையில் பெண்கள் நாட்டின் கண்கள் என்று எண்ணினார்கள். மாண்புமிகு அம்மா பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு பெண்களுடைய பாதுகாப்புக்கு பல்வேறு திட்டங்களை மாண்புமிகு அம்மாவுடைய மக்களாட்சியில் நிகழ்த்தி காட்டினார்கள். எங்களுடைய தேனி மாவட்டம், நம்முடைய மதுரை சில பகுதிகளில், தர்மபுரி கிருஷ்ணகிரி பகுதிகளில் பெண் சிசு கொலை இருந்தது. பெண் குழந்தை பிறந்தால் அது பின்னாலே வளர்ந்து வருகிற நேரத்தில் பாரமாக கருதி பெண் சிசு கொலை இருந்தது. மாண்புமிகு அம்மாவர்கள் 91 முதல்ல ஆட்சி அமைச்சோடனே மாண்புமிகு அம்மாவர்கள் இதை கேள்விப்பட்டவுடனேயே அடடா அப்படியா, பெண்ணினத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற மாண்புமிகு அம்மாவர்கள், தாய்மார்களே நீங்கள் பெண் குழந்தை பிறந்தால் உங்களுக்கு அது வளர்ந்து பாரமாக இருக்கும் என்று நீங்கள் கருதினால் என்னிடம் தந்து விடுங்கள். நான் வளர்த்து அவர்களை ஆராய்ச்சி இந்த சமுதாயத்தில் மிக உயர்ந்த நிலையில் உயர்ந்த பெண்மணியாக நான் தாய்மாராக உருவாக்குகிறேன் என்று தொட்டில் குழந்தைகள் திட்டத்தை மாண்புமிகு அம்மாவர்கள் 1991 இன்றைக்கு 6000க்கும் மேற்பட்ட தொட்டில் உண்டாந்து கிடத்தப்பட்ட பெண் குழந்தைகள் மாண்புமிகு அம்மாவர்களால் வளர்க்கப்பட்டு இன்றைக்கு சமுதாயத்தில் அரசு பணிகளில் அலுவலராக, ஆசிரியர்களாக, டாக்டராக, வழக்கறிஞர்களாக, உள்ளாட்சிகளில் தலைவர்களாக இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. சரி, இந்த பெண் குழந்தை வளர்ந்து 4 வயசுல திருமணம் முடிக்கணும். ஏழை எளிய மக்கள் பெண்ணுடைய திருமணத்தை நடத்துவதற்கு பொருளாதார வசதி இல்லையே என்று அந்த பெண்ணுடைய திருமணம் காலந்தாழ்த்திக்கூடிய சந்தர்ப்பத்தில் தடைப்பட்டாலும் அது தமிழகத்தில் இருக்கின்ற எந்த பெண்ணுக்கும் இருக்கக்கூடாது என்ற மாண்புமிகு அம்மா அவர் சிந்தித்து காட்டுகிறார். திருமண நிதி உதவி 25,000 ரூபாய் 10ஆம் படித்த 25,000 ரூபாயும் தாலிக்கு தங்கம் 4ஆம் தாலிக்கு தங்கம் வழங்கினார்கள். உலகத்தில் பல நாடுகள் தங்கத்தை உற்பத்தி செய்து அவர்கள் இயற்கையாக அவருடைய பூமியில் தங்கம் இருக்கிறது. அந்த நாடுகளில் கூட தாலிக்கு தங்கம் தந்த வரலாறு இல்லை. ஆனால் மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆண்ட இந்த புண்ணிய பூமியில் தான் தாலிக்கு தங்கம் தந்த வரலாறு. 2016 மாண்புமிகு அம்மா அவர்கள் தேர்தல் அறிக்கையாக சொன்னார்கள். நம்முடைய மாவட்டங்கள்ல சுற்றுலா வரும்போது நான் தருகின்ற தாலிக்கு தங்கம் 4 கிராம் 8 கிராமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார். அந்த நிதியுதவி பட்டதாரி பெண்ணாக இருந்தால் அல்லது பட்டயம் பெற்றிருந்தால் அந்த பெண் படித்து 50,000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் தந்தார்கள். இன்றைக்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு தாலிக்கு தங்கம் 8 கிராமும் 25,000 ரூபாய் 10ஆம் கொடுத்த பெண்ணுக்கும் 50,000 ரூபாய் பட்டதாரி பெண்ணுக்கும் இன்றைக்கு நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இளம்பெண்களுக்கு இன்றைக்கு திருமணம் தங்குதடையின்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் இங்கு நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சரி, அந்த பெண் கருவுற்று மகப்பேறு நடைபெறுவதற்கு அவங்க நிதியுதவி செய்ய வேண்டும் என்ற அம்மாவுடைய எளிய காரணத்தை கடந்த 2018 முன்னால் 6,000 ரூபாய் இருந்துச்சு நிதியுதவி. அம்மா அவர்கள் 2010 அறிவிச்சாங்க. இந்த 6,000 மகப்பேறு நிதியுதவி தாய்மார்களுக்கு 12,000 உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். அம்மா வந்தாங்க, 12,000 கொடுத்தாங்க. 2016 மீண்டும் மாண்புமிகு அம்மா அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் போது இந்த 12,000 ரூபாய் மகப்பேறு நிதி உதவி 18,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் அறிவித்தாங்க. இப்ப நாம் கொடுத்துட்டு இருக்கோம். மாண்புமிகு அம்மாவுடைய அரசு அதை சிந்தாமல் கொடுத்து கொண்டிருக்கிறது.
நம்முடைய குடும்ப தலைவிகள் தாய்மார்கள் எல்லா வேலையும் அவங்க செய்யணும். காலையிலிருந்து இரவு வரை எல்லா வேலையும். காலையில் எழுந்திரிச்சு சட்டி பட்டியெல்லாம் விளக்கி வாசல் வச்சு புகையை எழுப்பி அவங்களை குளிக்க வச்சு சாப்பிட ஊட்டிட்டு ஸ்கூல் கொண்டு புஸ்தகம் பள்ளி அது பெரிய சொன்ன மாதிரி பொதி மாதிரி இருக்கு. அதையும் சமத்துக்கு பண்ணி திரும்ப கொண்டு வரும். அம்மா பார்த்தா காலையிலிருந்து இரவு வரை ஓயாத வேலை நம்முடைய தாய்மார்கள். இவருடைய பணிச்சுமையை குறைக்க வேண்டும் என்று விலையில்லாத மிக்சி கிரைண்டர் ஃபேன் மாண்புமிகு அம்மார்கள் வழங்கப்படும் 5 ஆண்டுகள் என்று 2016 அறிவிச்சாங்க. 2016க்குள்ள எல்லாத்தையும் வழங்கி முடிச்சு 130% யாரெல்லாம் விலையில்லாத அரிசி வாங்கினார்களோ அவருக்கு கொடுத்து முடிச்சாயிருக்காங்க. 2016 மாண்புமிகு அம்மார்கள் வேலைக்கு செல்கின்ற இளம் பெண்களுக்கு ஸ்கூட்டி வழங்கப்படும் மானியங்கள் என்று அறிவிச்சாங்க. இன்றைக்கு நாம் நம்முடைய இளம் பெண்கள் வேலைக்கு செய்கிறவர்கள், வேலைக்கு தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அரசு இருந்தாலும் சரி, வேலைக்கு செய்கிறவர்கள் இன்றைக்கு விலையில்லாமல் ஸ்கூட்டி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். முன்பெல்லாம் அண்ணன்மார்கள் தான் ஸ்கூட்டி ஓட்டி போவாங்க, தங்கச்சிமார்கள் பின்னால் உட்காந்து போவாங்க. இன்னைக்கு தங்கச்சிமார்கள் ஸ்கூட்டி ஓட்டிட்டு போயிருக்கீங்க, அண்ணன்மார்கள் பின்னாலே உட்காந்து போயிருக்கீங்க. ஆக பெரியார் சொன்ன ஜனநாயக சோசியலிச சமுதாயத்தை நிகழ்காலத்தில் பிராக்டிக்கலாக கொண்டு வந்தது இதே டாக்டர் புரட்சித்தலைவி மாண்புமிகு அம்மா. ஆணுக்கு பெண், நீங்க கோச்சு கூடாது, ஆணுக்கு பெண் சமம் என்ற நிலையை புரட்சித்தலைவி அம்மா தான் கொண்டு வந்தாங்க என்பதை இங்கு நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதோடு இல்லாமல் நம்முடைய அரசு மாண்புமிகு அம்மாவுடைய காலத்தில் தொழில் முதலீடுகளை இங்கே ஈர்த்தாத்தான் அதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். இந்த பொருளாதார வளர்ச்சி மூலமாக நமக்கு லாபம் ஈட்டுகின்ற ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழலும் அதை கொண்டு மீண்டும் மக்களுக்கு நல்ல வளர்ச்சிகளை தருவதும் மாண்புமிகு அம்மாவுடைய 2,42,000 கோடி ரூபாய்க்கு உலக முதலீட்டாளர்கள் பல வெளிநாடுகளில் இருக்கின்ற தொழில் முதலீட்டாளர்களை அழைத்து இங்கு விருது ஒப்பந்தம் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு 70,000 கோடி ரூபாய்க்கு அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அம்மாவுடைய அரசு சென்ற மாதம் 3 லட்சம் கோடி அளவுக்கு வெளிநாடுகளிலிருந்து தொழில் செய்வர்களை அழைத்து வந்து இங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டு அதுவும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக இவருடைய எண்ணங்கள் இந்த இயக்கத்தை நம்மோடு இருந்து மாண்புமிகு அம்மா அவர்களை அவர்களோடு 32 ஆண்டு காலம் இருந்து எல்லாத்தையும் வந்து அனுபவித்தவர்கள் இந்த இயக்கத்தை உடைத்து சிதறி அதன் மூலமாக மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றலாம் என்று நினைக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்ட போதுதான் நான் ஒன்றுபட்டு இன்றைக்கு இந்த இயக்கத்தை வலிமையோடும் புதுமையோடும் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆக இந்த இயக்கம் 72 புரட்சித் தலைவர் வரை பல்வேறு இந்த இயக்கத்திலே வளர்ந்தவர்கள், இந்த இயக்கத்தில் ஆதாயம் பெற்றவர்கள் தனியாக இயக்கம் வந்தார்கள், ஜாதி சங்கம் வச்சு நடத்தினார்கள். எதுவுமே போனியார்கள். ஏன் என்று சொன்னால் இந்த இயக்கம் பல ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடைய ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தில் இந்த இயக்கம் உருவான இயக்கம். மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பின்னால் இந்த இயக்கம் 100 ஆண்டு 1000 ஆண்டுகள் வாழும் வளரும் என்று. இந்த இயக்கத்தை இன்றைக்கு 1.5 கோடி தொண்டர்கள் விழுதுகளாக இருந்து இந்த இயக்கத்தை இன்றைக்கு தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இயக்கத்தை யார் ஒருவர் வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தாரோ அவர்கள் தான் வீழ்ந்து போனார்கள் என்பதுதான் வரலாறு. இந்த வரலாறுகளை படைத்ததன் காரணமாக இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவருடைய பிறந்த நாளை நாம் பயிற்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்னொன்று சரி, இது மாண்புமிகு அம்மா அவர்கள் தலைவர்களும் நம் இயக்கத்திற்கு ஆற்றிய அருந்தொண்டுகள், தியாகங்கள். ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரு ஆட்சியாளர்கள் தமிழகத்திற்குரிய ஜீவாதார உரிமைகளுக்கு பங்கம் ஏற்படுகின்ற பொழுது அதை காப்பாற்றுகின்றவர்களாக ஆட்சியாளர் இருக்கின்றார்களா இல்லையா? யார் ஆட்சியின் பொழுது நம்முடைய ஜீவாதார உரிமைகளுக்கு பங்கம் வருகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்தி அந்த ஜீவாதார உரிமையை பெற்றுத் தருகின்ற
ஆட்சியாளர்கள் யார் இருந்தார்கள் என்பதனை மக்கள் நன்றாக அறிவார்கள். காவிரி பிரச்சனையில் நமக்கும் கர்நாடகத்திற்கும் நீரை பருகுவதில் பிரச்சனை. அதை தீர்ப்பதற்கு காவிரி நடுவர் மன்றம் நிறுவப்பட்டு 17 ஆண்டுகளுக்கு பின்னால் 2007 காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு வருது. அந்த இறுதி தீர்ப்புக்கு வந்தவுடன் மாண்புமிகு அம்மா அவர்கள் அப்படி எதிர்கட்சி தலைவர் இங்கே தமிழ்நாட்டில் திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராகவும், டெல்லியில் கருணாநிதியும் திமுகவும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி. மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்கள், திரு கருணாநிதி அவர்களே, நீங்க தமிழ்நாட்டில் முதலமைச்சர், டெல்லியில் நீங்களும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி, காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு வரப்பட்டிருக்கிறது 17 ஆண்டுகளுக்கு பின்னால். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு மத்திய அரசினுடைய அரசாணை கெஜெட்டில் வெளியிட வேண்டும். உடனடியாக அந்த பணியை நீங்கள் மத்திய அரசிடம் சொல்லி அரசாணையை வெளியிடுங்கள் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்கள். யார் செய்ய 2007 முடிச்சு, 8 முடிச்சு, 9 முடிச்சு, 10 முடிச்சு, 11 முடிச்சு. 2011 மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த பிரச்சனையை மத்தியில் ஆண்டு வந்த மன்மோகன் சிங் பிரதமர் பலமுறை நேரில் சென்று கடிதம் எழுதினார்கள், வலியுறுத்தினார்கள். பயனில்லை. இந்த பிரச்சனையை மாண்புமிகு அம்மா அவர்கள் உச்சநீதிமன்றம் எடுத்து சென்று வாதாடி போராடி உச்சநீதிமன்றத்தின் மூலமா 2013 காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு அரசாணை சட்ட போராட்டம் நடத்தி அரசாணை பெற்று தந்த ஒரே முதலமைச்சர், ஒரே தலைவர் இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் தான். ஆட்சி பொறுப்பில் இருந்த தமிழகத்தில் ஆட்சி பொறுத்த கருணாநிதியாலும் டெல்லியில் அரசாணையை 24 நேரத்தில் பெற்று தருகின்ற காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியும் அதை செய்யவில்லை. இது காங்கிரசும் திமுகவும் தமிழக மக்களுக்கு செய்திட்ட மிகப்பெரிய துரோகம். இந்த துரோகிகள் தான் இன்றைக்கு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் இங்கு வந்து போட்டியிட்டு டெல்லி பட்டணத்திற்கு சென்று நப்பாசியில் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். அதே போல நம்முடைய தென் மாவட்டங்களில் ஜீவாதார உரிமை முல்லை பெரியாறு அணையுடைய நீர்மட்டம் 152 அடி உயரம். அதனுடைய பராமரிப்பு பணிகள் இருக்கு என்று சொல்லி கேரளா சொன்னதுனால இந்த பராமரிப்பு பணிகளுக்காக அந்த நீர்மட்ட உயரத்தை 136 குறைச்சு அதை செஞ்சு முடிச்சாங்க. அப்பா அவர்கள் பல கோடி ரூபாய் செலவு செஞ்சு முடிச்சாங்க. உயர்த்துவதற்கு கேரள அரசு மறுத்தது. இந்த பிரச்சனையை மாண்புமிகு அம்மா அவர்கள் உச்சநீதிமன்றம் சென்று வாதாடி போராடி 2006 மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது உச்சநீதிமன்றத்தின் மூலமாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை முல்லை பெரியாருடைய நீர்மட்டத்தினுடைய முழு கொள்ளளவான 152 அடியை முதல் கட்டமாக 136 142 அடியாக தேக்கிக் கொள்ளலாம் என்றும், பேபி அணை சிற்றென்று மன்னனர் அதை பழுது நீக்கம் செய்யப்பட்டதற்கு முழுமையாக முழு கொள்ளளவான 152 அடியாக தேக்கலாம் என்ற வரலாற்று சிறப்பு தீர்ப்பை மாண்புமிகு அம்மா அவர்கள் பெற்று தந்தார்கள். 2006 பிப்ரவரி மாதம் மார்ச் 1ஆம் தேதி எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்க. மீண்டும் 2006 எலெக்ஷன் அறிவிச்சு தமிழ்நாடு கெட்ட காலம் கருணாநிதி மைனாரிட்டி கவர்மெண்ட் 5 வருஷம் போச்சு. 2006 2011 வரை மாண்புமிகு அம்மா அவர்கள் பெற்று தந்த முல்லை பெரியாறு நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் என்ற உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை இங்கே தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி நடைமுறைப்படுத்தி முடியல. மீண்டும் மாண்புமிகு அம்மா இந்த பிரச்சனைக்காக மீண்டும் 2012 சட்டம் முதலமைச்சராக வந்து இந்த பிரச்சனை உச்ச நீதிமன்றம் சென்று 2014 தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் அங்கு சட்ட போராட்டம் நடத்தி மீண்டும் மாண்புமிகு அம்மா அவர்களால் பெறப்பட்ட உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு மூலமாக முல்லை பெரியாறு நீர்மட்டத்தை உயர்த்திக் கொள்ள என்ற ஏற்கனவே பெற்ற 2006 தீர்ப்பை உறுதிப்படுத்துகின்ற தீர்ப்பாக 2014 மாண்புமிகு அம்மா அவர்கள் பெற்று தந்தார்கள். 2014 2015 நல்ல மழை பெய்து 152 அடியாக நீர் தேக்கணும். இதன் காரணமாகத்தான் காவிரியில் தஞ்சை தரையில் இருக்கின்ற விவசாய பெருமணி மக்கள் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தினாங்க. எங்க காவிரி பிரச்சனைக்கு நாம் வந்து இங்கே மதுரையில் நம்முடைய அருமை சகோதரர் நம்முடைய செல்வராஜ் அவர் அண்ணன் ராஜசலப்பா எல்லாம் சேர்ந்து இங்கே நன்றி அறிவிப்பு முல்லை பெரியாருக்கு நடத்தினாங்க.
தஞ்சாவூர் கூடத்தில் மாண்புமிகு அம்மாவர் கலந்து கொண்டு சொன்னார்கள், என்னுடைய 33 ஆண்டுகள் அரசியல் வாழ்க்கையில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்த தினம் எதுவென்று சொன்னால், காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பெற்றுத் தந்ததுதான் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார் என்று சொன்னார். அப்ப உழவர் பெருமக்கள் மீது, விவசாயிகள் மீது, விவசாய தொழிலாளர்கள் மீது மாண்புமிகு அம்மா அவர்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய அக்கறையை, பாசத்தை, பண்பை, அன்பை கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் இந்த நல்ல நேரத்திலே எண்ணி பார்க்கின்றோம். இதை ஆட்சியில் இருந்தும் செய்ய தெரிய காங்கிரஸ், திமுகவும் கூட்டணி நம்ம எதிர்ப்பது. இவர்கள் எவ்வளவு பெரிய கூட்டணி அமைத்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. இது தொண்டர்கள் இயக்கம். இங்கு குழுமியிருக்கிறார்களே ஆயிரக்கணக்கான மக்கள். இங்கே இருக்கிறது ஒரு பங்கு. நாங்க வர்ற வழியில் கிரம்பர் சுரேஷ் அங்க ஒரு வர இப்ப எங்க ஆரம்பிச்சாருன்னா நெஜரா காலேஜுக்கு ஆரம்பிச்சாரு. அந்த பாரதம் அங்கிருந்து வழிநடங்கள் இதை காட்டிலும் 10 மடங்கு கூட்டம் வழிநடங்கள் இருக்கிறார். என்னன்னு கேட்டா இங்க இடம் பத்தல, நாங்க கொஞ்சமா நக்கு அது வரைக்கும் வந்துட்டோம்னு சொல்றாங்க. ஆக அம்மாவுடைய பிறந்த நாளை நாம் இவ்வளவு மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம் சொன்னால், அம்மா அவர்கள் தமிழக மக்களுக்கும், தமிழகத்திற்கும், தமிழகத்துடைய ஜீவாதார உரிமைகளுக்கும் எவ்வாறுதான் போர்க்குரல் கொடுத்து அந்த உரிமைகளை மீட்டு தந்திருக்கிறார்கள் என்ற எண்ணம் இன்றைக்கு மக்களிடத்திலே பசுமையாக இருக்கிறது. சரி போகுது. நம்ம இலங்கை தமிழர் பிரச்சனை 2007 ராஜபக்சே இலங்கை மீது மிகப்பெரிய போர் தொடுக்க போகிற விவரம் அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சிக்கு நன்றாகவே தெரியும். தெரிஞ்சிருந்தும் அந்த போரை நிறுத்துவதற்கு ஒரு சின்ன துருவ கூட அன்றைக்கு இந்தியா ஒரு எச்சரிக்கை மட்டும் விட்டிருந்தார். ஒரு எச்சரிக்கை மட்டும், இலங்கையில் போர் நடந்திருக்கிறார். இந்த போர் நடந்ததினால் என்ன பாதிப்பு இலங்கை தமிழர்களுக்கு? போர் ஆரம்பிச்சிருச்சு. நாமெல்லாம் கடுமையான கண்டனம் தெரிவிச்சுட்டு இருந்தோம். கருணாநிதி என்ன செஞ்சாரு? அவர் பங்குக்கு எப்பயுமே ஆக்ட் நாடக மாடல கில்லாடி மனித சங்கம் நடத்துறாரு. அவங்க இங்கே ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு நெட்டிட்ட மனித சங்கம் நடத்தினாங்க. அப்புறம் நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன். இந்தியா கவர்மெண்ட்ல மத்திய அரசில் இருக்கிற ஒரு எச்சரிக்கை விட்டா போற நிறுத்திடுவாங்க. இவர் உண்ணாவிரதம் இருக்கும்போது மெரினா கடலில் போய் உண்ணாவிரதம் 3 மணி நேரத்தில் என்ன சொல்லி வெளியே வந்தாருன்னா, நான் உண்ணாவிரதத்தை நிறுத்தி கொண்டேன். ஏன் நிறுத்தி கொண்டேன்னு சொன்னால், எனக்கு மத்திய அரசு மூலமாக இலங்கையில் போர் நின்று விட்டது என்ற தகவல் வந்திருக்கிறது. நான் உண்ணாவிரதை முடித்துக் கொண்டேன். இவர் சொன்ன உடனேயே சரி தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக சொல்றாரு, அவர் தானே அங்க கூட்டணி ஆட்சியில் அவர் இருக்காரு டெல்லியில அப்படின்னு சொல்லி இந்த குண்டுகள் தமிழர்கள் கோயில போட்டுட்டே இருந்தாங்க. சிலவங்க இந்த உயிரை காப்பதற்காக நிறைய பதுங்கு குழிகள் அங்கே வெட்டப்பட்டு அங்கு ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் இவரெல்லாம் பதுங்கி இருந்தார்கள். குண்டு வீச்சுக்கு தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக. இந்த குழந்தைகள் அனைவரும் ஒரே இடத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 40,000 குழந்தைகள் வெளிவந்தது. அந்த குழந்தைகளை பார்த்து மடமடன்னு குண்டா போட்டாங்க. ஒரே இடத்துல 40,000 குழந்தைகள். கிட்டத்தட்ட 2 லட்சம் இலங்கை தமிழர்கள் அந்த பொருளை கொன்று குவிக்கப்பட்டார்கள். என்ன இந்த இலங்கை காடு, மேடு, கரடு, சரி, உள்ளும் கல்லுமாக இருந்த இந்த இலங்கை பூமியை உலகத்தினுடைய பொருளாதாரத்திற்கு மிக உயர்ந்த நிலையில் உயர்த்தி காட்டியவன் தமிழர். அங்கே வாழ்ந்த தமிழர், ஆதி தமிழர், நம்முடைய தொப்புளுடைய உறவு. ஆகவே எங்களுக்கு சம உரிமை அங்கு வழங்கப்படும் என்று கேட்ட காரணத்தினால் அங்கே வன்முறை கட்டவிழ்க்கப்பட்டு சிங்களர்களால் தொடர்ந்து இலங்கைக்கு, இலங்கை தமிழருக்கு இன்னும் 2 லட்சம் தமிழ் கொண்டு குவிக்கப்பட்டார். 4 லட்சம் இலங்கை தமிழர்கள் கையிலிருந்து, காலிலிருந்து, குச்சியிலும் குறையுமாக ஆடு மாடுகளை நாம் அடைத்து வைப்பதில்லை புல்வெளிக்குள். அதே போல புல்வெளிக்குள் அடைத்து பார்த்திருப்பீங்க. குழந்தைகள், பெண்கள் கைகள், கையிலிருந்து, காலிலிருந்து புல்வெளிக்குள் அடைக்கப்பட்டு
அவர்கள் அழுகின்ற காட்சியை நாம் பார்த்தோம். இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய காரணம் யார்? திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி. எச்சரிக்கை. இன்றைக்கு பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்களுடைய சேர்ந்த வாகனத்தை அட்டாக் செய்து கிட்டத்தட்ட ஒரு 45 உயிர்கள் நாம் இழக்க வேண்டிய ராணுவ இழக்க வேண்டிய சூழல். அது தமிழ்நாட்டுக்காரனுடைய தியாகிகள் இறந்துவாங்க. உடனே நம்ம நாட்டில் பிரதமர் என்ன செஞ்சாரு? பார்த்துட்டே இருந்தாரு. எப்படியா செய்யற பொருள் அப்படின்னு சொல்லி நாளைய நாளில் தீவிரவாதிகளுடைய முகாமெல்லாம் படபடன்னு கொண்டு போட்டு ஒரு 300 தீவிரவாதிகளை முடிச்சாரு கதைய. அப்ப பதிலுக்கு பதில் முன்னால ஒரு பாட்டு வரும். பாட்டுக்கு பாட்டு எடுப்பேன், எதிர்பார்த்து படம் வந்தா ஏறி வந்து பல்ல உடைப்பேன் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இன்னைக்கு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பழிக்கு பழியாக இன்றைக்கு அந்த செயல் இடத்துல என்ன நம்முடைய அண்டை நாடுகளில் இருக்கின்ற நாடுகள் அதாவது இருக்கு, அங்கங்க தீவிரவாதம் இருக்கு. அந்த தீவிரவாதிகள் தான் நம்மளுக்கு அச்சுறுத்தல் இருக்கு. அந்த தீவிரவாதிகள் கூட இன்னைக்கு அச்சத்தில் உடைச்சு போயிருக்காங்க. எந்த நேரத்திலும் இந்தியாவை நாம் லேச கை வச்சோம்னா நம்ம கையும் இருக்காது காலும் இருக்காது என்ற நிலையை இன்றைக்கு நம்முடைய இந்திய அரசு நரேந்திர மோடி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். நம்முடைய தொப்புள் கூடிய உறவு இலங்கையில் செத்து மடிந்தது. அது போர் நடக்க போன்ற தெரியும் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும். தெரிந்தும் காப்பாற்றல. உள்ள பெரியாரை நீரை பெற்றுத்தரல, உள்ளே பெரிய காவிரிக்கு நீர் பெற்றுத்தரல, ஆட்சி இருந்தது. இவர்களை நம்பி திரும்பவும் நாம் வாக்களிப்போமா? சொல்லுங்க, வாக்களிப்போமா? நாம் வாக்களிக்க மாட்டோம். நம்முடைய சுற்றாத்தார்கள், உறவினர்கள், பொதுமக்கள் காங்கிரஸ் காலத்தில் திமுக காலத்தில் அக்கிரமம் மதுரையில் அம்மா வந்து பேசினாங்க. ஒரு வரலாறு போனா அந்த கூட்டத்தை நாங்களும் எங்க எந்த காலத்தில் கூட்ட முடியாது. அவ்வளவு பெரிய கூட்டம் எங்க நம்ம பைபாஸ். எதற்காக மாண்பு அம்மா அவர்கள் இங்கே வந்து கூட்டம் நடத்தினார்கள்? திமுக காலத்தில் சட்ட ஒழுங்கு எங்க பார்த்தாலும் கொலை கற்பனை இதுக்காக பேசு நிலகவை அப்புறம் சென்ற காலத்தில் அடிச்சு கொடுக்கிறது. இதெல்லாம் அடக்கி ஒடுக்க வேண்டும். திமுக ஆட்சியை தூக்கி எறிவேன் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் அங்கே சம்மதம் எடுத்தார்கள், நிறைவேற்றி காட்டினார்கள். ஆக மீண்டும் ஒரு வன்முறை இல்லாத ஆட்சி தமிழகத்தில் மலருக்கு மாண்புமிகு அம்மா 2010 வித்திட்டார்கள். இன்றைக்கு போய்க்கொண்டிருக்கிறது. எங்கேயுமே ஜாதி கலவரங்கள் இல்லை, மதக்கலவரங்கள் இல்லை. தமிழகம் இன்றைக்கு அமைதி பூங்கா மாநிலமாக இருக்கிறது. இந்தியாவிலே தமிழகம் தான் சட்ட ஒழுங்கை காப்பாற்றுகின்ற மாநிலமாக நாம் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். எந்த வன்முறையும் இல்லை. இங்க மற்ற மாநிலங்கள் பலவாக நடந்திருக்கு, இங்க எதுவுமே கிடையாது. ஆனால் இவர்கள் மீண்டும் கூட்டு சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அதன் மூலமாக தங்களுடைய பழைய இழந்த நிலையை மீண்டும் பெறுவதற்காக இப்ப ஒன்று கூடியிருக்கிறார்கள். ஒருபோதும் தமிழக மக்கள் இவர்களை அனுமதிக்க மாட்டார்கள். இன்றைக்கு நாம இவரே பெரிய கூட்டணி அமைக்க போறாரு, அதிமுக தன்னந்தனியா நிற்க போகுது. நாங்க தன்னந்தனியா நின்று மாண்புமிகு அம்மா இருக்கிற துணிச்சல் யாருக்கு இருக்காரு? 2014 தன்னந்தனியத்தை நின்றான் பார்லிமெண்ட்ல. 39 இடங்களை போட்டிட்டு 37 இடங்களை வென்ற வரலாறு மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கி இந்தியாவிலே 3வது பெரிய கட்சியாக மாண்புமிகு அம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை நிலைநிறுத்தினார்கள். அதற்கு பின்னாலே நடந்த 2016 சட்டமன்ற தேர்தலிலும் ஆண்ட கட்சி மீண்டும் ஆளுகின்ற பொறுப்பை தமிழக மக்களிலிருந்து மீண்டும் பெறுகின்ற ஒரு நல்ல தீர்ப்பினை, மீண்டும் ஆட்சி என்ற உரிமையை 32 ஆண்டுகளுக்கு பின்னால வரலாற்றை இதையும் டாக்டர் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா தான் படைத்தார்கள். எப்படி படைத்தாங்க? நிக்கிற வேட்பாளர் 234 பேர் ரெட்டை அடிச்சாங்க. 234 பேர் ரெட்டை அடிச்சிருக்காங்க. யாருக்கு அந்த துணிச்சல் வரல?
இனி யாருக்கும் வரப்போவதும் கிடையாது. ஆக நமக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது, வீர வரலாறு இருக்கிறது. யாருமே அதிமுக நம்மளை கூடி சேர மாட்டாங்க. நாங்கள் ஒரு மெகா கூட்டணி அமைச்சு நாங்கள் ஈஸியாக வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருவோம் சொல்லி முதல்ல வந்து பாவம் அவர் பாட்டுக்கு ராகுல் காந்தி இங்கே கருணாநிதி சிறந்த முன்னாடி வந்திருந்தார். அவரோட கையை தூக்கி போட்டு சீசனாக நின்றுருந்தார். ஸ்டாலின் ஓடி போய் கையை தூக்கி பிடிக்கு இவரே அடுத்த பிரதமர் சொல்லிட்டு இது என்னாச்சு? அவரோடு சேரலாம்ங்கிற ஒரு சில எண்ணம் தெரிஞ்ச வடநாட்டு கட்சியாரு என்னடா இப்படி ஒரு தமிழ்நாட்டை போட்டு அப்படின்னு சொல்லி நாங்களாம் ஒதுக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்லி யூபி, பீகார், ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால் இவங்கெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ராகுல் காந்தி வீட்டில் உட்காந்து தலையை அடிச்சுட்டு நான் பாட்டுக்கு சேவனைன்னு போனேன். நான் சொன்னேன்னா என் கையில் இருக்கின்ற வீட்டு மேலே காமிச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்த்து அதுலேருந்து டவுன் ஆகி போச்சு, முடிஞ்சு அவங்க கதை. அப்புறம் நம்ம பார்த்தோம். பின் ஆண்டை 5 ஆண்டு காலம் மிக துணிச்சலாக நல்ல திட்டங்களை கொண்டிருக்கிற நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய கூட்டணி, பாட்டாளி மக்களை வச்சு நம்முடைய கூட்டணி. இப்போ நம்முடைய அறிவிப்பு செல்வராஜ் சொன்னார், இலையிலிருந்து பூ மலர்ந்து பூவு இன்னைக்கு கனியாக கனிந்திருக்கிறது. அப்புறம் இன்னைக்கு வந்து கிருஷ்ணசாமி சேர்ந்துக்கிறாரு. நாளை மரணம் தொடர்ந்து நம்முடைய தோழமை உணர்வுகளை கட்சிகள் இயக்கங்கள் வரத்தான் போகிறது. வரும் சென்னையில் 6ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய அனைத்து நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் அனைத்து நல்லெண்ணம் வைத்தவர்கள் நாட்டு மக்கள் மீது நல்லெண்ணம் வைத்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கின்ற அனைத்து இயக்கங்களும் ஒன்று கூடி கூட்டணி ஒரு மெகா கூட்டணி நாம் அமைத்திருக்கிறோம். அதனுடைய தலைவர்கள் 6ஆம் தேதி சென்னையில் ஒரு மிகப்பெரிய லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்ற அந்த கூட்டத்தில் எல்லாரும் கலந்துட்டு நாட்டு மக்களுக்கு நல்ல ஒரு அறிவிப்புகளை அறிவிக்க இருக்கிறார்கள் என்ற நல்ல செய்தி இன்னைக்கு நாம் டிவிக்குள்ள கருவிப்பட்டிருக்கிறோம். ஆக இன்னைக்கு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? அம்மாவுடைய பிறந்தநாள எத்தனை பேர் வந்து இந்த தமிழகத்தில் அரசியல் கட்சி அவங்களுக்கெல்லாம் தலைவர் இருக்காங்க, அவங்களுக்கு பிறந்தநாள் வருவாங்க. அவங்களுடைய பிறந்தநாள் அவங்களாம் எப்படி கொண்டாடினாலும் அவங்களுக்கு நல்லா இருக்கு. அது மதுரையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அண்டா குண்டான வச்சு அண்டா குண்டான வச்சு அது எப்படி அது அப்படியே லவிக்கு போனவங்களாம் இருக்கிறாங்க மொத்தத்தில். ஆனால் மாண்பு அம்மா என்ன சொன்னாங்க, அம்மா அவங்க பிறந்தநாள் கொண்டாடுன்னு சொன்னோம். அப்படியா பொறுப்பு அறிக்கை விட்டாங்க. அடுத்த நாங்கள் வந்து இங்கே வீடு வரணும், கேக் வரணும், பெரிய பட்டாசு வைக்கிறேன் அப்படி கொண்டாடி. அம்மா என்ன சொன்னாங்க, ஒரு நல்ல அறிக்கை விட்டாங்க. அன்பு தொண்டர்களே, என் மீது பாச வைத்திருக்கிற அனைத்து அண்ணா திராவிட தொண்டர்களே, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய தொண்டர்களே, என்னுடைய பிறந்தநாளை முன்னிட்டு என்னுடைய இல்லம் தேடி வந்து என்னை வாழ்த்துவதற்கு நீங்கள் தவிர்க்க வேண்டும். நீங்கள் அனைவரும் உங்களால் இயன்ற உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை ஆற்றுங்கள் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்கள். நல்ல ஒரு ஆலோசனை அறிவுரைகளை சொன்னார்கள். அதாவது ஒரு பிறந்த நாளை என்னுடைய இல்லம் தேடி யாரும் வர வேண்டாம், ஏழை எளிய மக்கள் இல்லங்கள் நாடி சென்று உங்களால் ஆன உதவிகளை செய்கின்ற என்று சொல்லுகின்ற ஒரே தலைவர், ஒரே முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்கள்தான் இறங்கினார்கள் என்பதை இந்த கூட்டத்தில் பெருமையோடு தெரிவித்துக் இங்கே பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கிறோம். நாளைக்கு உங்களுடைய சகோதர மாவட்டமான தேனி மாவட்டத்தில் 95 பேருக்கு இலவச காலையில் மாலையில் 1,71,000 அம்மாவுடைய பிறந்தநாள் 71 1,71,000 ஆக்கி 1,71,000 பேருக்கு நலத்திட்ட உதவி இவைகளை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு நம்முடைய அண்ணன்மார்கள் எல்லாத்தையும் அழைச்சிருக்கிறோம். நீங்களும் வாங்க. நாளைக்கு தேனி மாவட்டத்திற்கு காலையில் திருமணத்திற்கோ அல்லது காலையில் வேலை இருந்தால் மாலையில் நலத்திட்ட உதவிக்கு நீங்கள் எல்லாம் வந்து எப்பவும் போல உங்களால் உருவாக்கப்பட்டவர்கள் வாங்க. ஆகவே எப்பவும் போல நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு நல்ல ஆசையை வழங்குவதை கேட்கிறது. இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை சிறந்த முறையில் இங்கு அமைத்திருக்கின்ற நம்முடைய அருமை சகோதரர் ஆற்றல்மிகு மாவட்ட கழக செயலாளர் நம்முடைய புன்னகை மன்னன் அருமை சகோதரர் செல்லூர் ராஜு அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய மூத்த முன்னோடி
எனக்கு எம்ஜிஆர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி பொறுப்பு கொடுத்தது. ஆனால் ராஜேஸ்வரப்பா மாநில செயலாளர் பொறுப்பு கொடுத்தார். இப்படி எங்களை எல்லாம் இளைஞராக இருக்கும்போது இளைஞர்கள் பல உதவி கொடுத்து ஊக்கம் ஆக்கம் அளித்த மாவட்டம் மதுரை மாவட்டம் என்பது என்ற என்றைக்கும் நாங்கள் நன்றியோடு இருப்போம் என்பதை இந்த கூட்டத்தில் தெரிவித்துக் கொண்டேன். சிலவருக்கு பாடம் புகட்டுவதற்காகவே புகட்டிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தேனி மாவட்டம் மதுரை மாவட்டத்திற்கான யாரும் பாடம் புகட்டுவதற்கு உரிய தகுதிகள் யாருக்கும் இல்லை. நல்ல உள்ளங்களும் ஒத்துழைப்பு தாய்மார்களுடைய நன்மை வழங்கப்படுகிறது. நாளை நடக்கக்கூடிய நாடாளுமன்ற நம்முடைய கோரிக்கை நாட்களும் நமது உருவாக்கி தர வேண்டும். அதற்கு அனைவரும் ஒற்றுமையாக சேர்த்து நான் அம்மாவுடைய பிறந்த மன்னாரை சபலமாக ஏற்று நான் அம்மாவுடைய வெற்றியை நாம் தக்க வைப்போம் வெற்றி